நான் யார் தெரியுமா? 32. மீனா நிலா நட்பு. ஒரு நாள் கோபி என்னை பள்ளிக்கு அழைத்துச் செல்ல வந்திருந்தான். ஆபீஸில் இருந்த நிலாவுக்கு அறிமுகப்படுத்தினேன். அன்போடு பேசினாள். SSLC சர்டிபிகேட் வாங்க அவனுடன் பள்ளிக்குச் சென்று வந்தேன். தலைமை ஆசிரியர் எழுந்து நின்று கை கொடுத்து பாராட்டினார். பெருமையாக இருந்தது. சைட்டுக்கு அழைத்து வந்தேன். சைட்டில் அனைவரும் நல்ல மார்க் வாங்கியதை புகழ்ந்து பாராட்டினார்கள். நிலா கணக்கு பாடத்தில் 100க்கு 100 என்றதும் கோபியை பாராட்டினாள். கோபியை வேளாங்கண்ணி பள்ளியில் 12ஆம் வகுப்பில் சேர்த்து விட்டேன். AR ரகுமான் இசையில் வந்த சினிமா பாடல்களை விரும்பி கேட்பான். சச்சின் தெண்டுல்கர் விளையாடினால் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பான். ஒரு நாள் சுதந்திர தின விழா முடிந்து என் இளைய மகள் சத்யா தன் தோழிகளோடு வந்திருந்தாள். அறிமுகப்படுத்தினேன். நிலா அவர்களோடு பாசத்தோடு பழகினாள். கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாள். 25ஆம் தேதி சத்யாவின் பிறந்தநாள் என்றேன். அட்வான்ஸ் வாழ்த்துக்களை சொன்னாள். அன்று செப்டம்பர் 18ஆம் தேதி மாலை நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று சொல்லி புறப்பட்டேன். நிலா காரணம் கேட்டாள். மூத்த மகள் பிரியாவுக்கு பிறந்தநாள் என்றும் இரவு 7 மணிக்கு கேக் வெட்டி கொண்டாடப் போகிறோம் என்றும் சொன்னேன். அன்று இரவு சரியாக 7 மணிக்கு அவளும் அக்கா முத்துவும் வந்திருந்தார்கள். மனைவி மீனாவை அறிமுகப்படுத்தினேன். மூவரும் நன்றாக பழகினார்கள். இரவு டின்னரை பாராட்டினார்கள். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு வரும்படி எங்களை அழைத்தார்கள். இப்படியாக இருவரும் குடும்பத்தில் இணைந்தார்கள். ஒருமுறை தம்பி கண்ணா தன் மனைவி உமாவுடன் குழந்தை விவேக்கை தூக்கிக் கொண்டு ஹைதராபாத்திலிருந்து வந்திருந்தான். என்னை பார்க்க சைட்டுக்கு வந்தார்கள். அவரிடம் நிலாவை அறிமுகப்படுத்தினேன். பெருமையாக பேசினாள். விவேக்கை தூக்கி கொஞ்சினாள். கண்ணாவும் உமாவும் முதல் சந்திப்பிலேயே நண்பர்கள் ஆனார்கள். தீபாவளிக்கு ஊருக்கு போய் வந்தார்கள். பட்சணங்கள் பரிமாறிக்கொண்டோம். தீபாவளி புடவையை கட்டி வந்து காட்டினாள். மிகவும் நன்றாக உள்ளது என்று பாராட்டியதும் சந்தோஷப்பட்டாள். டிசம்பர் 19 அன்று இரவு வேலை முடிந்து தீநகர் புறப்பட்டேன். காரணம் கேட்டாள். டிசம்பர் 20 கோபி பிறந்த நாள், ட்ரெஸ் வாங்கப் போவதாக கூறினேன். அவளும் வருவதாக கூறினாள். டிவிக்கு ஸ்டாண்ட் வாங்க வேண்டும் என்றாள். வாங்கி வந்தோம். வழியில் அவள் வீட்டு அருகில் அவளை இறக்கிவிட்டு வந்தேன். கோபி பிறந்தநாள் அன்றும் வீட்டுக்கு வந்தார்கள். இன்னும் நெருக்கம் ஆனார்கள். 1993 புது வருடத்தன்று நானும் மீனாவும் கோவிலுக்கு போகும் வழியில் அவர்கள் வீட்டுக்கு சென்றோம். நன்றாக உபசரித்தார்கள். இலை போட்டு பரிமாறினார்கள். வாழைக்காய் பொடிமாஸ் போல இலையில் வைத்தார்கள். சாப்பிட்டு பார்த்தேன். நன்றாக இருந்தது. சங்கரா மீன் என்றதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. மீன் வாடையே இல்லை. நான் முதலாக மீன் சாப்பிட்டேன். மீனா ஆச்சரியப்பட்டாள். பொங்கலுக்கு திருப்பதி போவதாக கூறினோம். அவர்களும் வருவதாக கூறினார்கள். சொன்னது போல் அன்று குடும்பத்தோடு திருப்பதி சென்றோம். இரவு பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள லாட்ஜில் தங்கினோம். நிறைய கதைகள் பேசினார்கள். முக்கியமாக காலேஜ் சம்பவங்கள் சொன்னார்கள். காலையில் நிறைய போட்டோ எடுத்தோம். மகள் பிரியாவுக்கு புடவை கட்டி போட்டோ எடுத்தார்கள். நடந்தே சென்றோம். படிக்கட்டுகளில் ஏறும்போது கோபி பிரியா சத்யாவுடன் போட்டி போட்டு ஓடினார்கள். பல இடங்களில் நின்று போட்டோ எடுத்தோம். பல மரங்களில் தங்கள் பெயர்களை எழுதினார்கள். இப்படியாக கோவில் வந்தடைந்தோம். நீண்ட வரிசையில் நின்று பல கதைகள் சம்பவங்கள் என அரட்டை அடித்தார்கள். திருப்பதியில் நீண்ட வரிசையில் நின்று அரட்டை அடித்துக் கொண்டே வந்தார்கள். தரிசனம் கிடைத்தது. வேண்டிக் கொண்டோம். பிரசாத லட்டு வாங்கினோம். தரிசனம் முடிந்து இரவு பஸ்ஸில் ஏறி தூங்கிக் கொண்டே பயணம் செய்தோம். பயணம் மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று சைட்டில் நிலா சோகமாக இருந்தாள். மாலை வரை அப்படியே இருந்தாள். காரணம் கேட்டேன்.